தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஆளுநர் உரை குறித்த கமெண்ட்ஸை திமுக பொதுச் செயலாளர் மற்றும் முன்னாள் அமைச்சருமான திரு துரைமுருகன் அவர்கள் ஒரு சில கமெண்ட்ஸ் சொல்லியிருக்கார். அவர் என்ன பேசியிருக்காருன்னு பார்த்துருப்போம். வகஸ்துதி பாடுற மாதிரியே பேசியிருக்காரு. அவங்க ஆட்சிக்கு வந்த பிறகுதான் தமிழ்நாடு நல்லா இருக்குன்ற மாதிரியே ஒரு தோரணையில் பேசியிருக்காரு. ஆளுநர் உரை என்பது ஆளுநர் எழுதிய கொண்டு அது படிப்பது அல்லது அவருடைய சரக்கு அல்ல. ஆட்சியில் இருப்பவர்கள் எழுதி கொடுத்து அது ராஜ்பவனுக்கு போய் திருத்தப்பட்டு அல்லது அப்படியே அங்கீகாரம் பெற்று அதை அப்படியே படிப்பது தான். எனவே அரசாங்கத்தில் இருக்கிறவர்கள் தங்கள் ஆட்சியை பற்றி புகழ்ந்து தான் எழுதியிருப்பார்கள். ஆளுநர் அதை படித்து தான் தீர வேண்டும், படிக்கிறார், அவ்வளோதான். அப்போ எழுதி கொடுத்ததை அவர் படிக்கிறார். ஆமாம், அரசாங்கம் என்ன எழுதி கொடுக்குதோ அதை படிக்கிறாரே தவிர அவர் சேர்த்து படிக்கலை. அவர் கொஞ்சம் ஆளுநர் உரைக்கு மேலே எழுதி கொடுக்கறதுக்கு மேலே படிக்கல அவர் பதிவு. இந்த ஒரு மாத காலத்திலே தாவே காட்சி சிறப்பாக இருக்குன்னு சொல்லுங்க. அதான் சொல்கிறேன். இன்னும் சொல்ல போனால் ஜோசப் விஜய் வாழ்க்கை சொல்லி எழுதியிருந்தால் அதையும் படிச்சிருப்பார். அதனால் ஆளுநர் உரை என்பது சர்க்கார் எழுதி கொடுக்கறது படிக்கிறது தான், வேறு ஒன்றும் இல்லை ஆளுநர். அதே போல் நான் முதல்வன் திட்டத்தை நீக்கிட்டு பெயர் நீக்கிட்டு டிஎன் ஸ்கில்ஸ் அப்படின்னு மாற்றிருக்காங்க. அதே மாதிரி அந்த வீடியோஸ் எல்லாம் பழைய வீடியோஸ் எல்லாமே நீக்கிருக்கிறதா ஒரு தகவல் வருது. எனக்கு இன்னும் முழுக்க நான் படிக்கலை, நான் படித்த பிறகு சொல்கிறேன். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.